வணக்கம். ஒரு மாலை பொழுதுல நம்ம ஒரு தொடர்வண்டி பயணத்தை மேற்கொள்கிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முக்கோணம்னு சொல்லுவாங்க. ராஜஸ்தான், டெல்லி, ஜெய்ப்பூர். இப்போ முக்கோணம்னு சொல்கிறது டெல்லியையும் ஜெய்ப்பூரையும் ஆக்ராவையும் சொல்லுவாங்க. கோல்டன் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு இந்தியாவுடைய கலைகளில் ஒரு முக்கியமான நகரமான ஜெய்ப்பூருக்கு போக போகிறோம். இப்போ நம்ம விமானத்தில் ஏறியாச்சு. இன்னும் சிறிது நேரத்தில் விமானம் கிளம்ப போகுது. இப்போ ரயில் பயணத்தை முடிச்சுட்டு விமானத்தில் ஏறியாச்சு. விமானம் பொறுமையாக கிளம்புது. இப்போ இந்த விமானம் கிளம்பணுன்னு நமக்கு ஒரு செய்தி நமக்கு தெளிவாக தெரியுது. உலகத்தில் எவ்வளவு இடங்கள் இருந்தாலும் இந்தியாவில் உள்ள கலைகள் இருக்கிறது இல்லையா, கலைகளுடைய அழகு என்றுமே குறைவதில்லை. இப்போ முதல்ல நம்ம என்ன செய்வோம், லேண்டிங்னு சொல்லுவோம். கிளம்பிட்டோம். திருப்பி நம்ம நம்முடைய திட்டமிட்ட நகரத்தை நோக்கி முதல்ல சென்றடைவோம். இப்போ இந்த விமானம் மேலே பறக்க தொடங்கியதுடனே அப்படியே கீழே உள்ள நகரத்தோட விளக்குகள் அப்படியே வைரம் போல ஜொலிக்கிற காட்சி மிக அழகாக இருந்தது. அதை பார்த்து ரசித்தவாறே பயணம் தொடர ஆரம்பிச்சிது. மாலை நேரத்தில் இரவு போய் நம்ம அந்த நகரத்தை அடைஞ்சிருவோம். அப்படின்ற காலையில் நம்ம திருப்பியும் அந்த நகரத்தை பார்ப்போம். இப்போ அந்த இரவு போகிற காட்சியை உங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளணுன்றதுக்காக இதை பதிவிட்டோம். உங்களுக்கும் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு முறை செல்லும் பொழுது இது போன்ற காட்சிகளை நீங்கள் பாருங்கள். இது விமானத்தோட அந்த ஜன்னல் போன்ற அமைப்பில் இருந்து பார்த்ததுனால அப்படி தெரியுது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. வந்துவிட்டோம். இனிய ஒரு காலை பொழுதில் நாம் ஜெய்ப்பூரில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஜெய்ப்பூர் ராஜஸ்தானுடைய தலைநகரம். இதை பிங்க் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு பழுப்பு நிறத்தில் நகரமே ஜொலிக்கிறது. அது ஒரு பேரழகு. நம்மளாம் மாலை நேரத்தில் பார்ப்போம் இல்லையா, அது மாதிரி ஊரே ஒரு அழகோட காட்சி அளிக்குது. இது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். முதன்முறையாக நான் இப்போ தான் பார்க்குறேன். இதை உங்களுக்கு நாங்கள் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். முழுமையாக அப்படியே இந்த நகரமே ஒரு பழுப்பு வண்ணத்தில் அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. பார்க்கலாம். நீங்கள் நகரத்துக்கு வந்துட்டோம். காலை நேரத்தில் வழக்கமாக நம்ம தமிழ்நாட்டில் சுற்றிக்கிட்டு இருப்போம். இன்றைக்கி ஒரு மாறுதலுக்காக நம்ம இப்போ ராஜஸ்தானுடைய தலைநகரில் ஜெய்ப்பூரில் இருக்கோம். இந்த காட்சிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மிக அழகிய நகரம் பாருங்கள். மிக அழகான நகரம். ஆர்கிடெக்சரலாகவும் அழகான நகரம்ன்றது பெயர் பெற்ற நகரமாக அது விளங்குறதுனால நீங்கள் கண்டிப்பாக இந்த நகரத்துக்கு செல்லுங்கள். நிறைய வரலாற்று பெருமை மிக்க இடங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது கூட ஒரு வரலாற்றுக்கு முக்கியமான மஹால் இது. நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். இப்போ இதில் நிறைய இடங்கள் இருந்தாலும் இப்போ நான் ஒரு இடத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போகிறேன். அது ஒரு சிறிய இடம் தான், இருந்தாலும் அதுவும் வரலாற்றுக்கு முக்கியமான இடமாக அறிவிக்கப்பட்ட இடம். அங்கே தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துக்கு போகிறதுக்கான காரணம் என்னுடைய மச்சனான சுதாகர். அவர் தான் இந்த இடத்த போகணும்னு ரொம்ப ஆவலோடு இருந்தார். என்னடா இவ்வளோ ஆவலோட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் நானும் போயிட்டேன். அப்போ தான் தெரிஞ்சது அது எவ்வளவு அழகான இடம்னு எனக்கு. பாருங்க, இதுதான் அதோடைய நுழைவாயில். இதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா கெய்டர்கா சத்திரியன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொற்றொடரில் எதுவும் தவறு செஞ்சுருந்தா கூட நீங்கள் மன்னிக்கணும். ஆனால் எனக்கு தெரிந்தவரை இது கெய்டர்கி சத்திரியன். அந்த பாருங்கள் பேர் பலகை இருக்குது. வாங்க போகலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எனக்கு இதை பார்த்தோட என்ன நினச்சேன் நான், ஆஹா என்னடா அது ஒரு சிறிய அழகான அரண்மனை போல் இருக்கிறது, காட்சி அளிக்கிறது. இந்த நகரத்தோட கட்டமைப்பு அவ்வளோ அழகான கட்டமைப்பு. அதோட வடிவமைப்பெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மியூசியம் ட்ரஸ்ட்டோட கனெக்டடாக அது இருக்குது போல் இருக்குது. அந்த பெயரை பார்க்கலாம் நீங்கள். கெய்டர்கி சத்திரியன்னு போட்டிருக்கு. சரி, நம்ம செய்திக்கு வருவோம். மிக அழகாக இருந்தது. பார்த்தோன்னே அரண்மனை போல் இருக்குது. ஒரு சிறிய அரண்மனை போல் இருக்குது. ஏன்னா சுற்றி மலைகள், அவ்வளோ அழகான மலைகளுக்கு நடுவில் இந்த இடம் இருக்குது. மேலே கூட கோட்டை சுவர்கள்லாம் தெரிஞ்சது. நான் கேட்டேன்,
அப்போ அவங்க சொன்னாங்க இது ஒரு கோட்டையோட பின்புறம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் நான் வந்து இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது அப்படியே அதோட அழகுகள் அந்த நீங்கள் பாருங்களேன், முழுக்க அந்த சாண்ட்ஸ்டோனு, மார்பிள், வெள்ளை கற்கள் இதிலெல்லாம் வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. இப்போ பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளோ அழகான வடிவமைப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இந்த நுழைவாயிலில் அடிக்கிறோம். அப்புறம் தான் இதை பற்றி ஒன்று சொல்கிறாங்க, இது அரண்மனை இல்லை, அரசர்களுடைய கல்லறைகள் அப்படின்ற செய்தியை சொன்னாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது, கல்லறைகளே இவ்வளோ அழகாக இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கதவுகள்லாம் பாருங்களேன், அதில் எங்கே பார்த்தாலும் அழகாக தான் இருக்குது பாருங்க, அழகான கதவு. அது வந்து நுழைவாயில்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தாலான குமிழ்கள், அது மோதி இது திறக்க முடியாத மாதிரி குமிழ்கள், வளையங்கள் அதெல்லாம் இருக்குது. நீங்கள் வழக்கமாக நம்ம பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் வந்து இதில் இருக்குது. இப்போ பாருங்கள், இதை பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிட்டேன் நான். என்னடா இது இப்படி இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்கு, இப்படி ஒரு இடமா பாருங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம், இப்போ ராஜஸ்தான் சொன்னாலே குடை போன்ற அமைப்பு, மேலே பாருங்களேன், குடை போன்ற அமைப்பு, அவ்வளோ அழகான வடிவமைப்பு. இது பாருங்க, இடதுபுறம் பார்த்தீங்கன்னா முழுக்க வெள்ளை கற்கள், அதாவது தாஜ்மஹாலில் கட்டியிருக்காங்களே அந்த கற்கள் போலவே கற்களை வந்து கட்டியிருக்காங்க ஒரு அமைப்பு. இது அனைத்தும் தனித்தனியான அரசருடைய கல்லறைகளாக சொல்கிறாங்க அவங்க. நிறைய எந்தெந்த காலத்தில் வாழ்ந்த கல்லறைகள்னு சொல்லி விளக்கம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து முழுமையான கட்டட அமைப்பை நம்ம பார்ப்போம். முதல்ல பாருங்கள், எல்லாரும் வந்து புகைப்படம் எடுக்கிறதுல இருக்காங்க. ஒரு பெரிய கூட்டம் தெரியுது இல்லை, இந்த கூட்டம் வேறு யாரும் இல்லை, எல்லாம் நம்ம உறவினர்கள் தான். அங்கே இருக்கிறது என்னுடைய மாமா, இன்னொரு மாமா, இன்னொரு சித்தப்பா, என்னுடைய மச்சனை எல்லாமே இருக்காங்க. அவங்களாம் தான் அந்த காட்சிகளை பதிவு பண்ணுறதுக்கு எனக்கு உதவி செய்தவர்கள். வேறு தெரியுது, வேறு வழி இல்லை, தப்பாக நினச்சிக்க வேணாம். காட்சிகளை பதிவு செய்யும்போது ஏற்பட்ட ஒரு சிறிய தவறாக இதை எடுத்துக்கணும். நீங்கள் அதை முடிச்சுட்டு இங்கே பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே கல்லறைன்னே தோணலைங்க, அவ்வளோ அழகான ஒரு அமைப்பு, அவ்வளோ அழகான அமைப்பு பாருங்கள், இவ்வளவு அழகான ஒரு அமைப்புன்னு பாருங்களேன். நான் சொல்வதை விட உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருந்தால் இந்த பகுதியில் வந்து நீங்கள் சென்று பாருங்கள். மார்பிளில் நம்ம வெள்ளை கற்கள், பழைய கற்கள் சொல்கிறோம்ல, அதில் செய்யப்பட்டது அப்படியே குளுமையாக இருக்குது, மிக அழகாக இருக்குது. அதாவது இந்த திட்டமிடல் தான் மிக ஆச்சரியத்தை தருது. அதாவது ஒரு இறந்த ஆன்மாக்கள் ஓய்வு எடுக்கும் இடமாக அவங்க கருதியிருக்காங்க. அதனால தான் இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு கட்டடக்கலை அங்கே உருவாயிருக்கு. இதை தவிர இந்த ராஜஸ்தானுடைய மக்களுடைய கலை வடிவம் இருக்கு இல்லையா, அதோட பலம் எப்படின்றத நீங்கள் இதில் பார்க்கலாம். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னாலும் புரியும், இல்லை அந்த காட்சியில் பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். டக்குன்னு நம்ம பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக நம்ம வந்து கதைகளில் படிப்போம் இல்லையா, 4 மலைகளுக்கு நடுவே அப்படின்னு படிப்போம்ல, அது மாதிரி வந்து அரண்மனைகள் அப்படின்னுலாம் படிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு அவ்வளவு அழகான அந்த மக்களுடைய வந்து வளம் தெரியுது. அதில் அப்படியே இந்த கலைகளுடைய வளம் வந்து அவ்வளவு அழகாக தெரிகிறது. இதை ஏன் நம்ம பார்க்குறோன்றதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நம்ம வந்து ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்களும் சிலைகளும் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். மற்றவைகள்லாம் வந்து உலகத்தில் வந்து கலைப்படைப்புகள்லாம் எப்படி இருக்கணும். நம்முடைய இந்தியாவின் மேற்பகுதியில் இருக்கிற இந்த நகரத்தில், அதுவும் ஒரு வறண்ட நகரமாக இருக்குது, இருந்தால் கூட இதில் வந்து எவ்வளவு அழகான கலைப்படைப்புகள். இந்த மக்கள் முழுமையாகவே கலைகளோடே இருக்கிறாங்க. அவங்க அது செருப்பு போட்டிருந்தாலும் சரி, உடை போட்டிருந்தாலும் சரி, நான் வேற ஒரு காணொலியில் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். நான் அவ்வளவு அழகான மக்கள், அவ்வளவு எங்கே பார்த்தாலும் கலைகள். அதான் சொல்கிறேனே, ஒரு செருப்பில் ஆரம்பித்து, உடைகள் ஆரம்பித்து, வண்ணங்கள் ஆரம்பித்து, வளையல் கூட எல்லாம் கழுத்தில் போடுற ஆரங்கள், இது மாதிரி எதை எடுத்தாலும் உணவு எல்லாம் அழகழகாக இருக்குது. ஒரே வந்து ஒரு கலைகளோடையே இணைந்து தான் வாழ்க்கையாக இருக்குது. அப்போ பார்த்துங்களேன், இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு இந்த சாண்ட்ஸ்டோன்னு சொல்கிறாங்க, மணற்கற்கள், அதுலேயும் கட்டியிருக்காங்க, எல்லா பொருட்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. அப்படியே ஒரு அழகாக இருக்குது. இது 2 பகுதியாக வேறு இருக்குது. முதல்ல ஒரு பகுதியாகவும் அடுத்து ஒரு பகுதியாகவும் இருக்கும். இரு பகுதியும் நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்கள் இதுக்கு ஒரு மகிழ்ச்சி. நாங்கள் வந்து நிறைய காட்சிகளை பார்க்குறத உங்களோட பகிர்ந்துக்கிறது, அதில் உள்ள நுணுக்கங்களை நாங்கள் பார்த்து ரசிக்கும் போது எத்தனையோ மக்கள் எங்களோட இணைந்து சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கீங்க. அவங்கெல்லாம் பார்த்து இதை ரசிப்பீங்க, பார்த்துருக்கலாம், அவங்களும் நீங்களும் பார்த்துருக்கலாம். இதை பார்க்காதவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் மிக மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இப்போ பாருங்களேன், யானைகள், குதிரைகள், புலி தாக்குறது குதிரையை, இதெல்லாம் வந்து அந்த வெள்ளைக்கற்கள், மார்பிள்னு சொல்கிற அந்த வெள்ளைக்கற்களில் அப்படியே
கார்விங்னு சொல்லுவோம், செதுக்கிறத விட அப்படியே குடைந்து செஞ்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அது வழக்கம் போல் திட்டமிடல் பாருங்கள், அதையும் பார்த்துக்குங்க. அது அழகான ஒரு திட்டமிடல்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ மகிழ்ச்சியாக நம்ம பேசினாலும் இவைகளெல்லாம் கல்லறைகள் தான். அரசர்கள் வந்து எத்தனையோ செய்திகளை வந்து நல்ல செய்திகளை உலகத்திற்கு விட்டு விட்டு சென்றாலும் தன்னுடைய இறுதி பயணத்தில் கூட இவ்வளோ பெரிய கலை பொக்கிஷங்களை நமக்கு அன்போடு அழிச்சிட்டு போயிருக்காங்கன்றது நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கே பாருங்களேன், என்ன சொல்கிறேனே, நம்ம வந்து கதைகளில் வந்து மாயாஜால கதைகளில் பார்க்குறது இல்லை வந்து சினிமாவில் பார்க்குற காட்சிகள் மாதிரி கண்ணு முன்னாடி அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த காட்சிகளில் நீங்கள் எங்கேருந்து புகைப்படம் எடுத்தாலும் சரி, எங்கே நின்னாலும் சரி, அதை நான் அதுதான் நான் முக்கியமாக சொல்ல உங்களுக்கு ஆசைப்பட்றேன். நான் இந்த பகுதியில் நான் நின்று பார்த்தேன், எந்த மூலையில் நின்று பார்த்தாலும் அந்த அழகு குறையவே மாட்டேங்குது. அப்படி ஒரு கல்லறைகள் வந்து இவ்வளோ அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு பாருங்கள். அப்போ வந்து அந்த மன்னர்கள் மேலே எவ்வளோ மரியாதைகள் இருந்திருக்குன்னு பாருங்கள். அவங்களும் மிக திறன்மிக்கவர்களாக இருந்திருக்காங்க. போலா விளையாடுதல், அப்புறம் வந்து இந்த ஆர்மியில், அதாவது வந்து இராணுவத்தில் பணிபுரிந்த அவர்கள், இவர்கள் எல்லாமே வந்து அரச குடும்பத்தில் இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய பெருமைகள்லாம் அங்கே சொல்கிறாங்க, பார்க்கலாம். அதில் வந்து ஒரு சிறிய கோயில் போன்ற ஒரு அமைப்பு இருக்குது. அப்புறம் பாருங்களேன், அந்த சுவரில் வந்து இப்பயும் அந்த ராஜஸ்தானுடைய ஒரு கலைகள் வந்து தாக்கம் வந்து எல்லா இடத்துலையும் இன்றைக்கும் இருக்குது. நீங்கள் அது சின்ன ஓவியமாக இருந்தாலும் சரி, அது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடமா இருந்தாலும் அதில் வந்து அந்த பிங்க் கல்னு சொல்கிற ஒரு காவி வண்ணம், அதில் உள்ள ஓவியங்கள், அதில் வந்து புடைப்பு சிற்பங்கள், அது மாதிரி ஒரு அமைப்பு எங்கேயும் இருக்குது. இந்த அமைப்பை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா எந்த பகுதியில் நின்று பார்த்தாலும், எந்த ஆங்கிள்னு சொல்கிறோம் இல்லையா ஆங்கிலத்தில், அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. வந்து அவ்வளோ அழகு நிறைந்த ஒரு இடமா இருக்குது. இதில் வந்து அந்த கலைஞர்களுடைய நுட்பம் வந்து எவ்வளவு பொறுமையும் எவ்வளவு அறிவும் பெற்றிருந்தால், அந்த மக்கள் வந்து எவ்வளோ அமைதியும் இருந்திருந்தால் வந்து இந்த செய்திகள்லாம் செஞ்சுருக்க முடியும்னு பாருங்கள். இதற்கு மேலே வந்து கோட்டைகள்லாம், மிகப்பெரிய கோட்டைகள்லாம் அழகாக கட்டியிருக்காங்க. அவங்க வந்து மேலே பார்க்குறது கூட கோட்டை சிவர்கள் தான். அது ஒரு தனி காணொலியாக பார்ப்போம். நம்ம இதை பார்ப்போம் முதல்ல. பாருங்களேன், இன்றளவும் பாருங்க நீங்கள், அது அவங்களுக்கு வந்து செடிகள் கொடிகள்லாம் இருக்கிற அமைப்பு இருக்குல்ல, அதை அப்படியே வச்சுருக்காங்க. இப்பயும் அதே மாதிரி தான் வரைகிறாங்க, அதே போல தான் இருக்குது. அதில் பாருங்கள், அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிறாரு. இங்கே பார்த்தீங்களா மண்டபங்கள். இப்போ அடுத்த மண்டபத்துக்கு அடுத்த நிலைக்கு உள்ளார வந்துட்டோம் பாருங்களேன். இங்கே என்னென்னா, மையத்தில் ஒரு கல்லறையும் சுற்றி வந்து மற்ற கல்லறைகளையும் வடிவமைக்கப்பட்டிருக்கு பாருங்களேன். எல்லாம் இங்கே வரவங்க எல்லாமே அதை ஒரு ஆச்சரியத்தோடு தான் பார்க்குறாங்க. அவங்க வந்து வெளிநாட்டவர்கள் கூட வராங்க, எல்லாமே அதை ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இருந்தாலும் இது வந்து இந்தியாவுடைய பெருமைக்குரிய இடமாக கருதப்படக்கூடிய ஒரு இடமா இருக்குது. இங்கே பாருங்கள், ஒழுக்க மார்பிள் தான், அந்த வெள்ளை பளிங்கு கற்கள்லே. அது வேறு, இந்த பகுதி ரொம்ப குளுமையாக, வெப்பம் அதிகமாக இருக்கனால அந்த கற்கள் மிக குளுமையாக வேறு இருக்குது. பாருங்களேன் எப்படி வந்து ஒவ்வொரு மண்டபமும் செதுக்கப்பட்டிருக்குன்னு. மிக அழகாக அந்த அரசர்கள் மேலே கொண்ட மரியாதை நிமித்தமாகவும் இது அமைக்கப்பட்டிருக்கும் போல இருக்குது. அவ்வளவு நேர்த்தியாகவும் தெளிவாகவும் செய்யப்பட்டிருக்கு. நம்ம தமிழ்நாடு போல் நிறைய சிலைகள்லாம் இல்லைன்னாலும் அதில் உள்ள இயற்கை வடிவங்கள் இருக்கு இல்லையா, வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்ட்ஸ் சொல்கிறோம்ல, அந்த அவங்களுடைய அமைப்பு அவ்வளோ அழகாக நேர்த்தியாக செய்திருக்காங்க. இங்கே பாருங்கள், கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. ஒரு சிறிய சிறிய இடமா இருந்தால் கூட இவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக இது போன்ற இடங்களை நாம் வந்து மீண்டும் நம்ம அறிவுறுத்துகிறோம். நம்ம போயும் பார்க்கணும், நம்ம குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் காட்டணும். இது வாய்ப்பு இருக்கும்போது இதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள், காட்சிகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கற்பனைக்கும் எட்டாத காட்சி, அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம ஃப்ரேம்னு சொல்கிறாங்க, ஆங்கிலத்தில் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க இல்லையா. திரைப்படத்துலலாம் இந்த காட்சி, இந்த ஃப்ரேம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு சதுரத்துக்குள்ளே இருக்கிற காட்சி அவ்வளோ அழகாக இருக்குது. எங்கேருந்து பார்த்தாலும் அந்த காட்சி தெரியுது. அது மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. நாம் வந்து ஒரு விரிந்த கண் பார்வை வேணும் அப்படின்னா, நம்முடைய இந்திய நாட்டினுடைய பல கலைகளை பார்க்கும் பொழுது தான் நம்முடைய நாட்டில் உள்ள கலைகளின் மரியாதை, மற்ற செய்திகள் நமக்கு தெளிவாக புரிய வரும். இப்போ வெளி மாநிலங்களில் இருக்கிற கலைகளை நம்ம வந்து தெளிவாக பார்க்கலைன்னா, நம்மளுடைய கலைகளுடைய மதிப்பு என்ன, இவற்றில் என்னென்ன செய்திகள் வந்து சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதுன்ற ஒரு ஒப்பீட்டு அளவில் இருக்கிற செய்திகள் எதுவுமே நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் கண்டிப்பாக அனைத்து மக்களுடைய கலைகளையும் பண்பாடையும் நாம் மதித்தே ஆக வேண்டும். அவர்களிடம் புதைத்திருந்த அறிவு,
அதற்கான உழைப்பு, அதற்கான வடிவமைப்பு, அதை காட்சிப்படுத்தும் விதம் அனைத்துமே மிக மதிப்பு மிக்கதாக நாங்கள் உணர்றோம். நீங்களும் கண்டிப்பாக அதை உணரணுங்க. பாருங்கள், அப்படியே ஒரு நுழைவாய் நின்று பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. நிற்கிறது எங்கள் அங்கிள் தான், அதாவது மாமா நிற்கிறாரு. நிறைய பேர் வந்து அங்கே பாருங்க வந்து புகைப்படம் எடுப்பதில் அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக அதை பார்க்குறாங்க. மிக மிக அழகாக அந்த நுழைவாயிலிருந்து இப்படி பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு பிரமிப்பு ஏற்படுத்திடுது. அந்த அளவுக்கு ஒரு அழகான அமைப்பு, அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் அந்த காட்சியிலே பார்க்கும்போதே உங்களுக்கு அது புரிஞ்சிடும். அவ்வளவு நேர்த்தியாகவும் அழகாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், அதிலே வந்து இன்றைய நிலையிலும் இப்படி இருக்குது. இன்னும் பாருங்கள், முன்னுக்கு இருக்க செடிகள் சுற்றி இருக்க சூழல்லாம் இன்னும் அதற்கு முன்னாடியே வந்து அரசர்கள் காலத்தில் எப்படி இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்கள். இப்போ அரசாங்கம் பொறுப்படுத்து அழகாக செய்யுது. இப்போ நிறைய காட்சிகளை வந்து எனக்கு வந்து காட்சி ஷூட் பண்ணி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சித்தப்பா அங்கே நிற்கிறாரு பாருங்க. அவர் வந்து ஒரு ஃபோட்டோவுக்கு வந்து போஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு தலைமை ஆசிரியர். அவர் வந்து என்னுடைய அன்பிற்காக அவர் தொடர்ந்து வந்து நான் சொன்னதெல்லாம் சுற்றி வளைச்சு படம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு. சித்தப்பால ஒரு சித்தப்பாவர். இப்போ பாருங்க, அவ்வளவு இந்த மண்டபங்களை பாருங்களேன். அப்படியே நான் வந்து விளக்கம்லாம் சொல்லவே முடியாது உங்களுக்கு. பார்த்துக்க எப்படி இருக்குன்னு பார்த்துக்க. அப்படியே எங்கே பார்த்தாலும் கொடிகள், திருப்பி வந்து அப்படியே சிலைகள், அதில் உள்ள உருவங்களில் வந்து புடைப்பிச்சிருப்பாங்களா, அவ்வளவு நேர்த்தியான பளிங்கு கற்களில். இது நீங்கள் வழக்கமாக நம்ம கற்களில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு வளவழுப்பு தன்மை இல்லாமல் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நம்ம அதெல்லாம் தூய்மைப்படுத்திட்டோம். இங்கே பாருங்களேன், பாருங்கள், அவ்வளோ அப்படி நேர்த்தியாக கொடிகளும் செடிகளும் அப்படியே மன்னர்களுடைய பெருமைகளும் அப்படியே அருமையாக வந்து புடைப்பிச்சிருப்பாங்களா வடிவமைச்சிருக்காங்க. அவ்வளோ நேர்த்தியாகவும் மிக ஒழுங்காகவும் இருக்குது, மிக அழகாகவும் இருக்குது. ஏன்னா இது சாஃப்ட் ஸ்டோன். நம்ம இது மாதிரி ஒரு கிரானைட், ஒரு வலிமையான கற்கள் கிடையாது. மெலிதான மிகவும் எப்படி சொல்கிறது, மென்மையான கற்கள். அதுலேயே வந்து இவ்வளவு அழகான படைப்புகள் வந்து உருவாக்கியிருக்காங்க பாருங்கள். இப்போயே இப்படி இருக்கிறது, அது மாலை நேரத்தில் காலை நேரத்தில் எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்துங்க. இங்கே பாருங்கள், அதோட மேற்கூரையை பார்த்தீங்கல்ல, எத்தனை முகமாக அதை பிரித்து இணைத்து, அவங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நம்மளோட காணொலிகளில் நிறைய காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து அவ்வளவு சிறப்பு. என்ன கண்ணை விட்டு அகலவே இல்லை. இதை வந்து நான் உடனே அந்த காட்சியை முடிச்சுட்டு வெளியில் என்னால் வரவே முடியல. அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. அதனால தான் இந்த காட்சியை கொஞ்சம் நீடித்து இப்போ வந்து ஒரு 20-25 நிமிடங்கள் இந்த காட்சியை நீங்கள் பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாறது காரணமும் அதுதான். இப்போ பாருங்கள், தூண்களுடைய அழகம் அது பாருங்களேன். கூரை நிறைய அழகு, அப்படியே அழகோ அழகு. அது அழகுன்ற வார்த்தையை தாண்டி என்ன சொல்றதுன்னு எங்களுக்கும் தெரியல, அப்படி இருக்கு. மிக மிக அழகான பாருங்க மலை, அப்படியே ஃபோர் கிரவுண்ட் பேக் கிரவுண்ட் சொல்லுவாங்க பாருங்க, டெப்த்து பாருங்க. பின்னுக்கு மலையா, முன்னுக்கு வந்து இந்த கட்டடங்களா, எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. எவ்வளவு தூரம் வந்து இந்த வடிவமைப்பு திறன் இருந்திருந்தால், இவ்வளோ திட்டமிடல் இருந்திருந்தால் இப்படி வரும். கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அது புரியும். இதெல்லாம் பாருங்களேன், அப்படியே ஏதோ செஞ்சு கையில் வச்சது மாதிரி இருக்குது எனக்கு. அவ்வளவு அழகான நேர்த்தியான ஒரு மண்டபம், அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. அது உண்மையிலே அதை எண்ணி தான் அதை செஞ்சுருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அது அரசருடைய ஆன்மாக்கள் அமைதி கொண்டு உறங்குது என்ற எண்ணம் கொண்டதுனால அவரோட அமைதி வடிவமைப்பிலே தெரியுது. அவரோட அழகும் அமைதியும் இந்த வடிவமைப்பில் அவ்வளோ அழகாக தெரியுது. இது மிக மிக பெருமைக்குரிய செய்தி. இந்த ராஜஸ்தானி மக்கள் வந்து, இந்த ஜெய்ப்பூர் மக்கள் மிக அன்பானவர்களாகவும் மிகப்பெரிய கலைத்திறன் படைத்தவர்களாகவும் இருக்கிறாங்கன்றதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மிகப்பெரிய கடுமையான உழைப்பாளிகளாகவும் இருக்க வேண்டும். இல்லாவிடில் இது போன்ற படைப்புகள் உருவாவதற்கு வாய்ப்பே கிடையாது. என்னதான் அரசர்கள் வந்து ஆணையிட்டாலும், ஒரு செயலை செய்ய ஒரு ஆணையிட்டு செய்ய பணித்தாலும், அந்த மக்களின் மேம்பட்ட திறன் இருந்தால் ஒழிய இது போன்ற செய்திகளை நம்ம உருவாக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த ட்ரெடிஷ்னல்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுடைய மரபு சார்ந்த வடிவமைப்பு திறனுங்க பாருங்களேன் எப்படி இருக்குங்க. மிக வந்து வலுவாக இருந்திருக்க வேண்டும். இருந்திருந்தால்தான் இது போன்ற படைப்புகளை படைத்திருக்க முடியும். உலக அளவிலையும் சரி, இந்திய நாட்டு அளவிலையும் சரி, நாம் இந்த நாட்டில் பிறந்ததோடைய பெருமையாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம். அவ்வளவு சிறப்பான அமைப்பு. இது போன்ற அமைப்புகள் இந்த நகரத்தில் நிறைய வெவ்வேறு செய்திகள் இருக்கிறது. இது வந்து எப்படி சொல்கிறது, மொத்தத்தில் ஒரு சின்ன போர்ஷன்னு சொல்லுவாங்களா ஆங்கிலத்தில், ஒரு சிறிய பகுதியை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்போ பார்த்துங்க, ராஜஸ்தானுடைய ஜெய்ப்பூருடைய ஒரு சிறிய பகுதியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுவே நமக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரமிப்பை ஏற்படுத்துது.
பாருங்கள், கலைஞர்களை வந்து எப்படி பாருங்கள், சுற்றி பாருங்கள் புடைப்பு சிற்பம் இருக்குது. அந்த மண்டபத்துக்குள்ளே ஃபுல்லாக சிற்பங்கள் இருக்குது. நம்ம அது வந்து கல்லறைகளாக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அது மேலே ஏறுறதுக்கு நிற்கிறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் அதை சுற்றி நான் வந்து அதை காட்சிப்படுத்தியிருக்கேன். நீங்கள் வந்து தவறாக நினச்சிக்கக்கூடாது. ரொம்ப ஒரு முக்கியமான இடமா தான் அதை வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இந்த அரசர்கள் தானே இவ்வளவு சிந்தனையோடு இருந்திருக்காங்க. அதை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அவர்கள் கொடுத்த மரியாதையாகவும் நம்ம கொள்ளலாம். ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் மேல் வைத்திருந்த மரியாதையும் அவர்களுடைய செயல்பாட்டினுடைய மரியாதை காரணமாக இவைகள்லாம் உருவாகியிருக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்தேர்வு இருக்கு இல்லையா, இது நீங்கள் வந்து வரும்பொழுது பாருங்கள், சுற்றி மலைகளாம் அந்த பள்ளத்தாக்கில் இது இருக்குது. அதனால் வந்து ஒரு ஏரியல் வியூன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி காட்சிகள் உங்களுக்கு எடுத்து காட்ட முடியல. வானளாவிய காட்சிகள் ஏதாவது மற்ற காணொலிகளில் அதை பார்க்கலாம் நீங்கள். அது போன்ற பாருங்கள், ப்ரொடக்டட் மானுமெண்ட்டு தான் இதுவும். வந்து நம்ம ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் தான் அது இருக்குது. தொல்லியல் துறையுடைய கட்டுப்பாட்டுக்களை தான் இருக்குது. இந்த காட்சிகளை உங்களுக்கு வந்து நாங்கள் பகிர்ந்துக்கிறதுல எங்களுக்கு ஒரு அளவு கடந்த மகிழ்ச்சி. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்புறம் வந்து இந்த பயணத்தில் என்னுடைய உறவினர்களோடலாம் கூட நான் வந்து பயணித்ததுன்றது எனக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ வந்துகிட்டு இருக்கார் பாருங்க அவர் அங்கிள். அடுத்தது இன்னொரு சித்தப்பா, இவர் வந்து பின்னுக்கு நிற்கிறவர் வந்து ரயில்வேயில் விஜிலன்ஸில் இருந்தவர். அடுத்தது சுதாகரனுடைய மச்சினை, இவர் ஏற்கனவே சொன்ன இவர் ஒரு மாமா, அவர் ஒரு மாமா. இவங்க எல்லாமே வந்து இந்த நாங்கள் பார்க்கும்போது கூட இருந்தாங்க. அதை என்று வாழ்க்கையில் வந்து என்னால் மறக்க முடியாது. இங்கே பாருங்களேன், சாண்ட்ஸ்டோன்லேயே அப்படியே ஒரு சிங்கம் இருக்குது பாருங்க, அழகாக ஒரு குட்டி சிங்கமாக அழகாக படுத்திருக்கு. இது போகிற வடிவங்களை நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. எங்கே இதோடைய ஆரம்ப புள்ளின்றது தெரியுதா அப்போ உங்களுக்கு? இதெல்லாம் ராஜஸ்தான் மக்களுடைய கைவண்ணங்கள். அவ்வளவு அழகாக இருக்குது பாருங்க. இந்த இடங்களை பார்த்து எங்களுடைய மிகப்பெரிய வந்து பெருமையும் மரியாதையும் இந்த ராஜஸ்தானிய மக்கள் மீது என்றும் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இது உங்களுக்கும் நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். இது போன்ற மக்களையும் கலைகளையும் நாம் எப்பொழுதும் மதிக்க வேண்டும். பார்க்கலாம் நீங்கள் சுற்றி, மிக மிக அழகு, மிக மிக அழகு. நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தோடு வந்து ஒரு புகைப்படம் எடுத்தால் கூட மிக 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 அழகாக இருக்கும். வந்துட்டோம் அதை விட்டு வெளியே, அவ்வளோதான். இந்த இடத்து வழியாக போனால் தான் அது இருக்குது. நினச்சி பாருங்களேன், தெரியல, டக்குன்னு பார்க்குறதுக்கு தெரியல. அவ்வளோ அழகான இடம், ஒரு இடத்துல புதைந்திருப்பது போல், ஒரு வைரக்கல் புதைந்திருப்பது போல் இருக்குது. இப்போ எங்களுடைய சொந்தங்களுடன் நான் இதை பார்த்ததில் அளவற்ற மகிழ்ச்சி. அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதில் அதை விட சிறந்த மகிழ்ச்சி. 2 சித்தாப்பாக்களும் எனக்கு விடாமல் வந்து உதவி செய்தது. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான காணொளியில் சந்திப்போம்.